புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. ஒரு விபத்து சாலையில் ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த விபத்தை பார்க்குற நமக்கு ஒரு பெரிய மனதில் ஒரு பாரம் அழுத்திக்கும். அவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அவங்க உயிர் பழைக்கணும், நல்லபடியாக வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் எல்லாருமே உடனடியாக செஞ்சிருவோம். ஆனால் அவர்களுக்கான தொடர் ஒத்துழைப்பு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எல்லோரும் எட்டி நின்று பார்ப்பாங்களே தவிர வந்துடுவாங்க பின்னாடி. போய் கிட்டக்க போய் உதவி செஞ்சோம்னா அப்புறம் காவல்துறைக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அரசு மருத்துவமனை வரைக்கும் அவங்கள தூக்கிட்டு போகலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. ஆனாலும் அதற்கு அடுத்த ஒரு விஷயமாக அவர்கள் ஏதோ ஒரு உறுப்புகளை இழந்து விட்டாலோ அல்லது வேறு பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு சிகிச்சை கொடுக்கணும். அவங்க அதிலேருந்து மீண்டு வரணும். அப்படியான ஒரு தொடர் சிகிச்சையில் அவர்களுக்கு எப்படி நம்மளால் உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்மளோட தனலட்சுமி அவங்க வந்திருக்கிறாங்க. புதுவை இந்திரா காந்தி மருத்துவமனையில் உறுப்பு மாற்ற துறையில் ஒருங்கிணைப்பாளராக இவங்க பணி செஞ்சிட்ருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். நான் சொன்ன மாதிரி ஒரு விபத்து அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலை அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே பரவிடும். அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் தொடர் சிகிச்சை, அவர்களுக்கான எல்லா உதவிகளும் எல்லா இடத்துலேருந்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இதற்கு மக்கள் உதவி செய்யலாம்? அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தவங்க இப்போ சாலை விபத்தில் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறாங்க. அவங்களுக்கு பேர்படி சிகிச்சைகள் நடைபெற்று தான் இருக்கும். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு தலையில் பலமாக அடிபட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட மூளை செயலிழந்து போயிடும். அதை தான் நம்ம மூளைச்சாவு அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கு உறுப்புகள் எல்லாமே, அதாவது செயற்கை சுவாசம், பொதுவாக எல்லாருமே அடிபட்டாலே செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கு பிரெயின், அதாவது அந்த மூளை செயல்படுறது முழுமையாக நின்றுடும். ஆனால் மற்ற உறுப்புகள் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இதயம் துடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இதய துடிப்பு வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசம் மூலியமாக துடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் சட்ட ரீதியாக 1994 ஒரு சட்டம் இயற்றுறாங்க. மூளைச்சாவு அடைஞ்சவங்க விபத்தின் காரணமாக மூளைச்சாவு அடைஞ்சவங்க சட்ட ரீதியாக அவங்க இறந்ததற்கான சமம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த இறந்ததுக்கான சமம்னும் போது மற்ற உறுப்புகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அவங்க மீண்டு வர முடியாது. எந்த மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனாலும் அவங்களால எந்த வேலையும் திரும்பி வர முடியாது. அதனால் இதன் மூலயமா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உறுப்பு மாற்றுகள், அதாவது உறுப்பு செயல்படாமல் இருக்கிறவங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மரணத்தின் மூலம் எத்தனை பேருக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா உண்மையிலேயே கடவுளே அவங்கள ஆசீர்வதித்து தான் அந்த மரணத்துக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ மூளைச்சாவு அப்படிங்கிறது அடைஞ்சிட்ட ஒருத்தரை எவ்வளோ நேரம் அவரை மறுபடியும் ரெக்கவர் ஆவாரா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க? இப்போ மூளைச்சாவு அடைஞ்சவங்கள ஒரு சர்டன் டெஸ்ட்டை நம்ம ஆப்னியா டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். மூளைச்சாவை மூளை இறந்ததுக்கான சிகிச்சை டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த டெஸ்ட்டை முதல்ல பண்ணி இவர் மூளைச்சாவு தான் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்வோம். அது உறுதிப்படுத்தின உடனே இவர் மூளைச்சாவு தான் அடைஞ்சிருக்காருன்றதை நரம்பியல் துறையில் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ கன்சர்ன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க இவர் மூளைச்சாவு அடைந்திருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் கேட்ட மாதிரி மூளைச்சாவு அடைஞ்சவங்கள நம்ம இறந்ததுக்கான சமம்ட்டு சட்ட ரீதியாகவும் இருக்குன்றதுனால இறந்தவர்கள் மூலயமா உறுப்புகளை தானம் செய்யும் போது 8 to 12 பேருக்கு வாழ்வளிக்க முடியும்.
ஸோ இந்த 8லேருந்து 12 பேர்களுக்கு வாழ்வழிக்கும் அந்த உறுப்புகளை வந்து தானம் செய்ய வந்தது மூலமாக உறுப்புகள் வேலை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலயமா மீண்டும் ஒரு வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், இறந்தவங்களோட உறுப்புகளை தேவையில்லாமல் எரிக்கவோ புதைக்கவோ தேவையில்லாமல் அவங்க உறுப்புகளை தானம் செய்வது மீண்டும் இந்த உலகத்தில் அவங்க வாழறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். இயற்கையாக இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் விபத்தில் இறந்துட்டவங்களுக்கு மூளை சாவடைஞ்சவங்களுக்கு செய்கிறாங்க. இப்போ வந்து உடல் தானம் செய்யணும், உறுப்புகள் தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்குறீங்க. அப்போது இயற்கையாக அங்கே மரணம் அடைந்தவங்கக்கிட்டேருந்து இந்த உறுப்புகளை நீங்கள் எடுப்பீங்களா? எடுப்போம் கண்டிப்பாக. இந்த இறப்பை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். நேச்சுரல், அதாவது நேச்சுரல் டெத்னா இயற்கையாக இறப்பவர்கள், இந்த விபத்தின் மூலியமாக இல்லை மூளைச்சாவு அடைஞ்சவங்க மூலியமாக வந்து இறந்தவங்க அப்படின்ட்டு பிரிக்கலாம். இயற்கையாக இறந்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து எல்லா உறுப்புகளையும் தானம் செய்ய முடியாது. ஏன்னா இயற்கையாக இருக்கும்போது இதயம் வந்து துடிக்கிறத நிறுத்திடுது. இந்த இதயம் துடிக்கிறது நிறுத்துறதுனால ரத்த போக்கு வந்து எந்த உறுப்புக்கும் இருக்காது. அப்போ ரத்த போக்குகள் இல்லைன்னா அந்த ரத்தம் எல்லா உறுப்புகளையும் கட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும் அது வேலை செய்யாது. அப்போ இயற்கையாக இறந்தவங்களுக்கு எந்த உறுப்புகளையும் எந்த திசுக்களை வந்து தானம் செய்யலாம்னா திசுக்களை தானம் செய்ய முடியும், உறுப்புகளை தானம் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் இறந்துட்டோன்னா உறுப்புகளை தானம் செய்யலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இயற்கை மரணம் அடைந்தவர்கள் திசுக்களை தானம் செய்யலாம். எந்தெந்த திசுக்களை தானம் செய்யலாம்னா கண்கள் முதல்ல கொடுக்கலாம். இப்போ பொதுவாக பரவலாகவே எல்லாருமே வந்து கண்களை தானம் செய்யறதுக்கு முன் வராங்க. அதுக்கப்புறம் நம்ம தோல் இருக்கிறது இல்லையா, அந்த திசுக்களையும் கொடுக்கலாம். பொதுவாக தோல் வந்துட்டு எல்லா தோலையும் எடுக்க மாட்டாங்க. நம்ம முதுகு பகுதி பின்பகுதியிலும் 2 தொடைகளிலும் இருக்கிற தோலை மட்டும், அது ஒரு டர்மட்டோன்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மேல் பகுதியில் இருக்கிற தோலை மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போ அது ரத்தம் எதுவும் வராது. எப்படி வந்து கண்களை தானம் செய்யும்போது வீட்டுக்கே வந்து எடுக்கிறாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுதோ, அதே மாதிரி இந்த தோல் தானம் செய்கிறவங்களையும் வந்துட்டு அரை மணி நேரத்துலேயே இந்த தோலை எடுத்து நம்மளுக்கு வந்து ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ரத்தம் வெளியில் வந்தால் மாதிரியே தெரியாது, இயற்கையாக அவங்க கொடுக்குறது. அண்டு நம்ம இதய வால்வுகள் இருக்கு இல்லையா, அந்த வால்வுகளை கொடுக்கலாம். அண்டு நம்ம எலும்புகளையும் கொடுக்கலாம். இதுதான் திசுக்களை இயற்கை மரணம் அடைஞ்சவங்க கொடுக்க வேண்டிய இது. நம்ம வந்து இப்போது கண்தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரத்துக்குள்ளே தொலைபேசி செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. இப்போது உடல் உறுப்பு தானம் ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்க, அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு இடத்துக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும்? இப்போ இயற்கையாக இறந்தவங்க அப்படின்னும் போது நம்ம கண்களை வந்து தானம் பண்ணுறோன்றத ஏற்கனவே விருப்ப படிவம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலையும் சரி, நம்ம மத்திய அரசும் வந்துட்டு இந்த உறுப்பு தானத்தை வந்து மேலுமே இப்போ முயற்சி எடுத்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக வந்துட்டு நேஷ்னல் லெவல், ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவல் அப்படின்ட்டு 3 விதமாக வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்துட்டு ஒரு அமைப்பு வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. அதாவது ரோட்டோ சோட்டோன்னு சொல்கிறோம். நம்ம புதுச்சேரியில் வந்து ஸ்டேட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன்ட்டு ஒரு அமைப்பு நடந்துட்டு இருக்கு. மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு நம்ம உறுப்பு தானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விருப்ப படிவம் முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து ஆன்லைன்லேயே இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப் மூலயமா ஒரு செயலியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆன்லைன் மூலயமா நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம விருப்பத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருப்பத்தை தெரிவித்ததை வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மெம்பர்ஸ் கிட்ட நம்ம தெரியப்படுத்திக்கணும். அப்போ இறந்த பிறகு நம்மளோட விருப்பத்தை அவங்க நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அது அமையும். இறந்த உடனே கண்களை வந்து 6 மணி நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதற்கு முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் அந்த கண்கள் வந்து மேலும் நல்ல வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இயற்கை மரணம்னா திசுக்கள் தான். மூளைச்சாவு அடைஞ்சவங்கன்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவமனையில் இருக்கும் போது உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி கிட்ட முதல்ல கன்சர்ன் கேட்பாங்க. ஏற்கனவே அவர் வந்து உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாலுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்களோட விருப்பத்தை சொல்லணும். அப்போ ஆமாம் என்னோட விருப்பத்தையும் நானும் தெரிவிக்கிறேன், என் மகன் வந்து ஏற்கனவே விருப்பம் கொடுத்துருக்காரு, அதன்படி அவரோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது, நாங்கள் விருப்ப படிவத்தை கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. நம்மளுடைய உறுப்புகளை தானம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது கார்டு மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஏன்னா அவங்க தன்னுடைய
வீட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ திடீர்னு வெளில போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு அவங்க பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ அந்த கார்டை வச்சுருந்தா உடனடியாக பார்க்குறவங்க கூட டக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது. இப்போ முன்னாடி எல்லாம் வந்துட்டு மத்திய அரசாங்கம் இந்த செயலியை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி வந்து விருப்ப படிவம் ஃபார்ம் 7 வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்போ எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க போய் விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அந்தந்த ஹாஸ்பிட்டல் வந்து கார்டு வந்து உறுப்பு தான கார்டுன்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பிளட்ஜர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுனால சர்டிஃபிகேட்டாகவே நம்ம பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆன இதுவை வந்து இப்போ நம்ம ஆதார் கார்டெலாம் லேமினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை அவங்களுமே சிறிய அளவில் வந்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதுலேயே வந்து எல்லா அவங்க எந்த உறுப்புகளை தானம் கொடுக்குறாங்கன்ற விவரம் எல்லாமே இருக்கும். ஆதார் நம்பர் இருக்கும், அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், அவங்களோட பிளட் குரூப்பு, அவங்க பேர், அப்பா பேர், எல்லா அவங்களோட சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த பிளட்ஜர் ஃபார்மை வந்து நம்ம ஆதார் கார்டு லெவலில் வந்து நம்ம எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய உடல் சதை எடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? இந்த திசு தோல் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த தோல் இது நினச்சேன் நான். மதுரையில் வந்துட்டு இப்போது எலும்பு வந்து பதப்படுத்துறது ஒரு இதுவை வந்து பயோமெடிக்கல் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த தோல் எதுக்குன்னா இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தான். முன்னாடிலாம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் மேல் தோல் எல்லாமே போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ சுற்றுச்சூழலில் இருக்கிற பாக்டீரியா வந்துட்டு அவங்க அந்த விக்டிம் மேலே படும்போது சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க இறந்து போகிற நிலை இருக்கும். இப்போ இந்த தோள்களை நம்ம தானம் கொடுக்கும்போது அவங்க பதப்படுகிறதுலேருந்து 5 வருடம் கூட அவங்க வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த தோலை வந்து நம்ம இவங்க விக்டிம் மேலே வந்து போடும்போது நம்ம உடல் வந்து சீக்கிரமாக ஆறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ இறப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. எலும்புகள் எதுக்காகனா இப்போ ஆக்சிடென்ட் இதே மாதிரி நம்ம ஆக்சிடென்ட் ஆனவங்களாம் இப்போலாம் வந்து பிளேட் எல்லாம் வைக்கிறாங்க. முறிவு அடைஞ்சிச்சுன்னா இப்போலாம் எல்லாத்துக்குமே எடுத்த உடனே பிளேட் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக இந்த ஏற்கனவே அந்த எலும்பு வந்து எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான டென்சிட்டியான எலும்பு வங்கிகள்லாம் இருக்குது. இப்போ கண் வங்கிகள் இருக்கிற மாதிரியே இப்போ எலும்பு காப்ப வங்கிகளும் வந்துருச்சு. அவங்க வந்து இதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதன் மூலயமா ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இந்த எலும்புகளுக்கு வந்து நம்ம நேச்சுரலாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ரத்தம் கொடுக்க நம்ம போகும்போது உறவுகளாக இருந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முதலெல்லாம் வந்து யார்கிட்ட வேணால் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நெருங்கிய உறவுகள் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம வந்து வேறு யாரோ ஒருத்தருக்கு நம்மளுடைய திசுக்களை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது அடாப்ட் ஆகுமா? என்ன ப்ரொசீஜர் பண்ணி அதை வைப்பாங்க? ரத்த தானம் வந்துட்டு பொதுவாக அந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதே பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஓ பாசிட்டிவில் இருக்காங்க நெகட்டிவில் இருக்காங்கன்னா அதே இவங்களுக்கு தான் கொடுப்போம். அது மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா அதில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதே பிளட் குரூப்பில் தான் கொடுப்பாங்க. ஏன் உறவு ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னா மேபி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆகும், அந்த டிஎன்ஏ லெவலில் மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி தான் உறுப்புகளும் எப்படின்னா, இப்போது உறுப்புக்கு தானம் செய்கிறது எப்படி இறந்தவங்க மூலியமாக கொடுக்குறாங்களோ, இப்போ உறுப்பு வேலை செய்யாமல் இப்போ நிறைய பேர் வந்து ஹார்ட் டிசீஸில் இருக்கிறாங்க, இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுக்க டயாலிசிஸ்லேயே போகாது. டயாலிசிஸ்ன்றது நிரந்தர தீர்வும் கிடையாது. அப்போ அதுக்கான நிரந்தர தீர்வு வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை தான். அப்போ இந்த கிட்னி வந்து ஏற்கனவே நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்து 5 லட்சம் பேர் இந்த கிட்னி இந்த ஆர்கன்ஸ் இல்லாமல் வெயிட் பண்ணி இறந்து போகிற நிலமையில் இருக்காங்க வருடம். அப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வந்து தானம் கொடுக்க சொல்லி முதல்ல சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட பிளட் மேட்ச் ஆகுறதோ அண்ட் டிஎன்ஏ கிராஸ் மேட்ச் கொடுக்கும் போது மோர் ஓவர் அந்த கிட்னி வந்து வேலை செய்கிறது வந்து கூடிய சுலபமாக இருக்கும். அந்த ஆயுட்காலமும் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். மற்றவங்க இதுலேருந்து கொடுக்குறது ஒரே பிளட் குரூப்பாக இருந்தாலுமே
அது சுலபமாக வேலை செய்கிறது கொஞ்சம் ஆயுட்காலமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை ஏற்றுக்கிறதும் கம்மியாக இருக்கும். அதோடு நம்ம மற்ற அம்மாவோ இல்லை கூட இருக்கிறவங்க கிட்னி தானம் கொடுத்தாலுமே மட்டுப்படுத்துகிற மாத்திரை, அதாவது எதிர்ப்பு சக்திகளை மட்டுப்படுத்துகிற மாத்திரைகளை நம்ம கொடுப்போம். அப்போ அந்த பேஷண்ட் வந்து அவர் வாழ்நாள் முழுக்க அந்த எதிர்ப்பு சக்தி மட்டுப்படுத்துகிற மாத்திரையை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இவர் எங்கே வெளியே போனாலும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அவங்க. அப்போ மற்றவங்க கிட்டேருந்து வாங்கும் போது இன்னுமே வந்து அவங்க அந்த ஜாக்கிரதையாக அந்த கிட்னியை வேலை செய்கிறத பார்த்துக்கணும். ஒரு வீட்லேயே 2 பேருக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு பண்ணும்போது 2 பேருமே வந்து சஃபர் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து யார் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும்ல. ஒரே வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒருத்தர் குடும்பத்தில் வந்து கிட்னி வந்து பாதிச்சிருப்பார், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து கிட்னி வந்து தானம் கொடுத்துருப்பாங்க. கிட்னி தானம் கொடுக்குறவங்க வந்துட்டு 2 இல்லைன்னா 3 மாதங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அவங்களுக்கு. அவங்க வந்து திரும்பவும் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதம் வந்து அவங்களோட கிட்னியோட அளவு ஃபங்க்ஷனிங் லெவல் எப்படி இருக்குன்றத மாதம் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். டோனாருக்கு வந்துட்டு 2 இல்லைன்னா 6 மாதங்கள் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும். கொஞ்சம் வெயிட் தூக்காமல் இருந்தாலே போதும். இப்போ எப்போவுமே வந்து 40 வயது ஆனவர்களே வந்துட்டு சர்க்கரை அளவு, உப்பு அளவு எல்லாத்தையுமே நம்ம கம்மிப்படுத்திக்க சொல்லுவோம். இப்போ கிட்னி தானம் கொடுத்தவங்க வந்து ஒரு கிட்னி தான் அவங்களுக்கு வேலை செய்யுதுன்ற பட்சத்தில் அவங்களும் வந்துட்டு உப்பு அளவு, தண்ணி அளவை வந்து கொஞ்சம் ஏற்கனவே டாக்டரோட அட்வைஸ் படி எவ்வளோ எடுத்துக்கணுமோ, அவங்களோட வயதுக்கு ஏற்ப எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதன்படி இருந்தாலே அவங்க நல்லா இருப்பாங்க. கிட்னி பெற்றவர்கள் ரெசிபியண்ட் தான் வந்துட்டு இந்த எதிர்ப்பு சக்தி மட்டுப்படுத்துகிற மாத்திரையை வந்து வாழ்நாள் முழுக்க எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவர் மாதம் அந்த கிட்னி அளவு சதவீதம் எவ்வளோ வேலை செய்யுதுன்றதை பார்த்து அவர் அந்த மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். அதன்படி உணவு பழக்க வழக்கத்தையும் டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கணும். இப்போது உறுப்புகள் தானம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் முன் வராங்களா? வந்து கொஞ்சம் நிறைய அதில் வந்து குழப்பங்கள் இருக்குது. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து திருப்பி எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல, அந்த சடங்குகள் செய்யணும். கண் தானம் முன்னாடி வரும்போது வந்துட்டு சொன்ன மாதிரி கண்ணை வந்து தானம் கொடுத்தாங்க, அடுத்த ஜென்மத்தில் வந்து கண்ணே இல்லாமல் போகிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியெல்லாம் பரப்புனாங்க. அந்த வதந்திகளையும் அந்த நம்பிக்கைகளையும் உடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ அது சர்வசாதாரணமாயிடுது. அதே மாதிரி தான் இப்போ உறுப்பு தானமும் வந்துட்டு அவங்க நம்ம மக்களிடையே வந்துட்டு ஒரு சில கிராமங்களில் அண்ட் சிட்டிஸில் வந்துட்டு இது கொஞ்சம் உறுப்பு தானம் பண்ணுறது தமிழ்நாடு லெவல்லலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே நடந்துகிட்ருக்கு. இப்போ அதோட விழிப்புணர்வு நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதன் பற்றின சந்தேகங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து கொடுத்துட்டா என்ன ஆகுன்ற ஒரு பயமும் வந்து மக்களிடையே இருந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விழிப்புணர்வுகள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சந்தேகங்களோ பயங்களோ நீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உறுப்பு தானம் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக உறுப்புகள் வந்து செயலிழந்து போகிறதே நம்மளோட வாழ்வியல் முறை வந்து மாறினதுனால தான். அப்போ வாழ்வியல் முறை மாறதுனால இந்த செயலிழந்த உறுப்புகளுக்கு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் வந்து தீர்வாக இருக்கும். மாற்று அறுவை சிகிச்சை வந்து எல்லாமே நம்ம குடும்பத்தார்கள் கொடுக்க முடியாத பட்சத்தில் இறந்து போனவர்கள் மூலியமாக தான், அதாவது மூளைச்சாவு அடைஞ்சவர்கள் மூலியமாக தான் நம்ம பெற முடியும். அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு திருமணம் ஆனவர் இப்போ தான் திருமணம் ஆகிருப்போம், இல்லை இளைஞராக இருப்பாங்க, படிச்சுட்டு இருக்கிற இளைஞர் வந்து அவங்க ஃப்ரெண்டும் கூட வண்டியில் போய் தலையில் அடிபட்டு இறந்தவங்களாக இருப்போம். அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களோட மகனோ மகளோ வந்து இறந்துட்டாங்கன்ட்டு நம்ம அதை பதிவு பண்ணும் போது அவங்களால அந்த கொஞ்ச நேரம் ஏற்றுக்க முடியாது தான். இதுக்கு மேலே அவர் எழுந்து மீண்டு வர முடியாது, அவர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு அப்படின்றத ஏற்றுக்கவே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தாரோட அவங்கக்கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க வந்து முன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தான். அவங்கக்கிட்ட பேசி நம்ம புரிய வைக்கும் போது சரி இதுக்கு மேலே அவங்க வர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளோட மகனோட உறுப்புகளை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கும்போது அதன் மூலயமா நம்ம பிள்ளை வாழறத வந்து பார்க்கலாம். அவனோட கண்கள் இந்த உலகத்தை மறுபடியும் பார்த்துட்டு தான் இருக்கும். அவனோட இதயம் வந்து வேற யாருக்காவது உதவி செஞ்சு வாழ்ந்துட்டு தான் துடிச்சிட்டு தான் இருக்கும், கிட்னிக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
எங்களுக்கு வந்து ரொம்பவே இதுவாக இருக்குது என்னென்னா, இந்த கிராமத்துலேருந்து வரவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது ஈஸியாக அவங்க கேட்டுக்கிறாங்க, நம்மளை வந்து நம்புறார்கள், நம்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த படித்தவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது அதை வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்றதுனால அதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க வந்து நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறோன்ட்டு. மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல. எந்த ஒரு மூளையும் எடுத்து இன்னொரு மூளையில் மாற்றி எதுவுமே பண்ணவும் முடியாது. மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து இறந்ததுக்கான சமம் தான். அதற்கு உறுப்புகளை தானம் செஞ்சால் அவங்க இன்னும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதயேந்திரான்னு ஒரு பையன், அவன் தான் ஃபஸ்ட்டு இதயத்தை கொடுத்தாங்க. ஆமாம். ஸோ அவனுடைய பேரும் இதயேந்திரா. அவன் வந்து இதயத்தை கொடுத்தாங்க. அந்த இதயம் வந்து சென்னை, அவங்க பெங்களூர்னு நினைக்கிறேன், சென்னை வந்தது. 2 பேருமே மருத்துவர்கள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே கூப்பிட்டோம். வந்தாங்க, வந்து அதை பற்றிலாம் பேசினாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவை விட அப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். அவரால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. நானும் டாக்டர் தான், ஆனால் வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையனுடைய மறைவு தான் வந்து ஒரு உறுப்பை தானம் செய்ய முடியும், இந்த அளவுக்கு வந்து எல்லாராலையும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு இதுவே வந்து எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நிகழ்வு காரணமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் என் பிள்ளைய உயிரோடு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் எல்லா பெற்றோர்களும் நினைப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள மீண்டு கொண்டு வர்றது அவங்கள மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சவால். அதை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஏன்னா அவங்கக்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு கூட நமக்கு தெரியாது. அவங்கள எப்படி முதல்ல சமாதானப்படுத்தி அவங்க பிள்ளை இருக்காது அப்படின்ற அந்த நிலைமையை புரிய வச்சு உங்கள் பிள்ளைகிட்டேருந்து நாங்கள் உறுப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அதை நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடு வந்து சமூக சேவை அப்படின்னு நாங்களாம் ஏதோ சும்மா சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் வந்து நீங்கள் ஆத்மார்த்தமான ஒரு சேவையை இந்த உலகத்தில் வந்து இறந்து போனவர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னா, வாழ துடிக்கிற ஒரு உயிர் இன்னொரு பக்கம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம இதை தான் பார்க்கணும். அப்போ வந்து அதற்கான ஒரு புதிய உலகத்தை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை வந்து நாங்கள் கையெடுத்து வணங்குகிறோம். இந்த யூடியூப் மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா சொன்ன மாதிரி விழிப்புணர்வு ரொம்பவே அவசியம். உறுப்பு தானம்ன்றது எல்லா மத சம்மந்தப்பட்டவங்களும் எல்லா கடவுள்களும் உறுப்பு வந்து தானம் செய்யலாம்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அதை வந்து பயமாகவும் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து நாம் இறந்த பிறகு ஆன்மா மட்டும்தான் ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு போக போதே தவிர நம்மளோட உடல் கிடையாது. நாம் இறக்கும் தருவாயிலையும் வந்துட்டு உதவி செஞ்சு போகும்போது அது நல்ல தூய்மையான ஆன்மாவாக தான் மற்ற இன்னொரு ஜென்மத்துக்கு பாஸ் ஆக போகுது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறோமோ, நாம் இறந்த பிறகும் கடவுள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படி மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நல்ல அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கிறதுனால இறந்த பிறகும் நம்மளோட உறுப்புகளை தானம் செய்ய முடியுமா, நம்ம இன்னொரு அடுத்த கட்ட லெவலில் ஒரு தூய்மையான ஆன்மாவாக வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். வாழும்போது எல்லாருக்கும் உதவி செய்கிறோம், வாழ்ந்த பிறகு இறந்த பிறகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து உறுப்பு தானத்தின் மூலயமா வாழும்போது நம்மளோட உறுப்புகளை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது நம்மளோட. ஏன்னா பணத்தை விட நம்மளுக்கு உடல் நலம் தான் முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறந்த பிறகும் உறுப்புகளை தானம் செய்ய நம்ம முன் வரணும்ன்ட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி. எங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று இந்த எங்களுடைய புதுவை உலா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. புதுவை உலா அம்மா கலாவிஸ் அம்மாவுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலியமாக பல பேருக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு, உறுப்பு தானம்னா என்னன்றது நான் ஒரு 10 பேராவது இல்லை ஒரு 100 பேராவது அதில் வந்து தெரிஞ்சுக்கிறது. அதன் மூலியமாக வந்துட்டு ஒரு சில பேர் நீங்கள் உறுப்பு தானம் பண்ணியிருந்தாலே அதன் மூலியமாக நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு வருவாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு கொடுத்துருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி.